பாகியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் ஏன் இன்னும் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பல பேர் சொல்லி நம்ம பார்த்தாச்சு. 1500ங்கிற நம்பரை, மேஜிக்கல் நம்பரை டச் பண்ணுற வரைக்கும் இழுத்தடிச்சு தள்ளி புதுசாக ஒரு சீரியல் வர வரைக்கும் இதை ஓட்டி தான் தீர்வோன்ட்டாங்க. எந்த ஒரு ட்ராக்கும் எக்ஸ்ட்ராவாக கிடையாது. இருந்தாலும் இருக்கிற ஒரு ட்ராக்கை எப்படியோ வந்து ஒரு உருப்படியான ட்ராக்காக வச்சுருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் இவ்வளோ உருப்படியான ட்ராக்கில் நல்ல ஒரு விஷயம், உலகத்துக்கு தேவையான விஷயமா இந்த வரதட்சணை வாங்குறது, அதே மாதிரி வந்து அந்தஸ்து பார்த்து பொண்ணு கொடுக்கறது, அதே மாதிரி பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் 4 பேரை பற்றி யோசிக்கிறது அப்படின்னா இல்லாமல் உங்கள் பொண்ணு கூட நீங்கள் நிற்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜை சொல்லும் பொழுது ஏன் இந்த மாதிரி ஒரு நடிப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பாக்கியாவோட இடத்துலேருந்து பார்த்தா ஒன்றும் புரியல. பாக்கியாவாக நடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக எமோட் பண்ணலாம். ஒரு மாதிரி பார்த்தா வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இது பண்ணலாம். அவங்களுடைய கோபமும் சரி, அவங்களுடைய சோகமும் சரி, அவங்களுடைய வருத்தமும் சரி, தேவையான முழிக்கிறதும் சரி செட் ஆகலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் கிட்டத்தட்ட 1400 எபிசோடு தாண்டியும் இப்படியே இருந்தால் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, நடிப்பை ஒரு பக்கம் வச்சுட்டு கதையில் ஆக்சுவலாக நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தா பரவாயில்ல, பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ தான் எல்லாருடைய கல்யாண வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் இருந்தாகணுங்கிற ஒரு நிச்சயம் இல்லை. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்கிறது ஒரு தடவை 2 தடவை காம்ப்ரமைஸ் பண்ணுறது வேறு. அட்ஜஸ்ட்டே பண்ண முடியாத இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் கட்டாயப்படுத்துறது அவங்கள ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தான் வந்து செய்கிறதுக்காக தூண்டுறதுக்கு ஒரு இடமா இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபியும் சரி பாக்கியாவும் சரி தங்களுடைய மகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஈஸ்வரி நசன் என்ன பேசினாலும் அதை கண்டுக்காமல் வீட்டில் உட்கார வைக்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ இனியாக நான் யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு அவனோட வாழ முடியாது. இப்போ அவன் திருப்பி வந்துட்டான், அவங்க அப்பா அம்மா வந்து பேசுகிறாங்க, என்ன வேணால் நடக்கட்டும், எனக்கு டிவோர்ஸ் வேணும், நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் தனியாக இருக்கேன் அப்படின்னா ஏன் அந்த ஆகாஷை கட்டிக்கவா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டால் நான் அதை பற்றிலாம் இப்போ யோசிக்கல. இப்போதைக்கு என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணியிருக்க ஒரே ஒரு விஷயம், நான் வந்து எனக்கு இங்கே டிவோர்ஸ் வேணும், அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்க வேணாங்கிறது தான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஆங்கிளில் தான் கதை போகுதுங்கிறது தெரியுது. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிவோர்ஸ் ட்ராக்குக்கு பிறகு கடைசியாக வந்து இது கூடவே ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக என்னோட 2 ஹோட்டலையும் திருப்பி உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர் பாக்கியாகிட்டே ஹோட்டலில் கொடுத்துட போகிறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். டிவோர்ஸுக்கு பிறகு அதுக்கப்புறமா என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, நிதிஷ் அதை கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ண போகிறாரான்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி இந்த இனியா ட்ராக்கோட மொத்தமாக 1500 எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஓடின பாகியலட்சுமி சீரியல் முடிய போகுதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.